காய்ஸ் திரும்பி வந்துட்டோம். ஆக்சுவலி நம்மளோட சேனல் பேர் வந்து என்னடா இது தமிழ் புரோஸா. நம்ம தலைவர் தான் சொன்னார், எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி, ஓகே. இந்த கேம் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எனக்கும் தெரியும். இது செம்ம கேமுங்க. இதை மட்டும் விளையாடுங்க, கண்டிப்பாக விளையாடணும். எல்லோரும் விளையாடிருப்பீங்க. இது இது தெரியும் தான் நாங்கள் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அப்டேட் ஏதோ புதுசாக வந்துது, செம்ம அப்டேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் குட்டி பீசஸ் இருந்தால் தயவுசெய்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கதவு சாத்திட்டு ஏதாவது ஒரு ரூமில் இருங்க. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாடுக்குது, அதுதான் எங்கள் பெரிய அக்கா. சரியான தொல்லை பிடிச்சது அது இருக்கிற வரைக்கும் கேம் போடவே முடியல. வெறுப்புங்க இது. அது உங்கள் வீட்டில் ஐயோ ஐயோ வந்து தொல்லைங்க இதெல்லாம் தொல்லை. இப்போ நீங்கள் வந்து அண்ணனுங்களாம் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது கொடுமை. போராடுவோம், நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இந்தமாரி ஒரு தொல்லை இருக்குதான்ட்டு. எல்லாருக்குமே அண்ணன் தம்பி பிறந்தா தொல்லை. சிங்கிளாக இருந்தால் தான், அதாவது சிங்கிளாக பிறந்தா தான் பயங்கரம் இல்லை. இந்த ஆட்டோ டுக் ஆட்டோ இல்லை, பிரேக்கும் இல்லை, எதுவும் இல்லை. ரெக்கார்டிங்கில் தான் இருக்கா. போயிடலாம். என்ன அவன் தொட்ட உடனே ஓடிடுவான். ஐயோ 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 ஐயோ, நம்ம ஏன் இங்கே போயின்னு நம்ம அந்த சைட் போனோம்ல, மறந்து போயிட்டேன். சுடுறான்டா பைத்தியக்காரன் போலீஸு. ஸ்வைட்டாண்டா இவன் ஆட்டோவை. எப்பாடே ஆக்சுவலி நான் இதை விளையாடிக்கிறேன், ஏற்கனவே செம்மையாக முடிச்சிக்கிறேன். அதனால் இந்த கேம் விளையாட தெரியும் எனக்கு. இந்த ஸ்டோரி நல்லாயிருக்கும்னால தான் நான் எடுத்துன்னு வந்தேன் இந்த கேம் உங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரிக் சொல்லித்தர போகிறேன். ட்ரிக் உங்களுக்கே அது தெரியாத ட்ரிக். அது முதல்ல நீங்கள், அது ஒரு மிஷின் வருங்க, வெறுப்பாக இருக்கும். என்ன மிஷின்னா, நீங்கள் வந்து இது வீட்டுக்கா என்னடா வளர்றேன். நீங்கள் வந்து இது இருக்கும்ல, இது ஐயோ ஒரு செல்ஃபோன் வாங்கணுமாங்க. அது வாங்கணுன்னா அந்த செல்ஃபோன் வாங்கணுமா, 3000 வேணுமா. நம்ம 100 பிச்சைக்காரன் தான் இருப்போம். திடீர்னு வந்து எனக்கு 3000 நம்மளா இருக்கேன்லையும் 3000 எடுத்துன்னு வா, எப்படியாவது எடுத்துன்னு வாங்குவோம். அதனால் எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும், எல்லோரும் இது யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. மோஸ்ட்டாக இது பீப்புளுக்கு தெரியாது, கண்டிப்பாக அது விளாட்றீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். இந்த கட்சின்னு பாருங்களேன், இங்கே செம்ம கட்சின்னு தான் இது. சரி, அதாவது எப்படி ஜெயிலுக்கு வந்தான்னு சொல்கிறான். இவர் பேங்க்லேருந்து கொள்ளையச்சின்னு வருவாராம் இவங்க 2 பேரும். இதோ மெயினாக பக்கத்தில் இருக்கிறானே திட்டு பையங்க. இப்போ பாருங்களேன், பணம் யாராவது கொட்டினே வருவானுங்களா, அந்த பணம் அந்த மூட்டையில் இருக்கிற எல்லா பணத்தையும் கொட்டிடுவானுங்க உங்களையே. வரேன் திட்டு பையனுக்கே திட்டு ஓட்டாண்டா. இப்போ இவர் வந்து யோசிக்கிறானாமா, இவ்வளோ ஏங்க இது உங்களுக்கே நான் சாப்பிடாதே செத்துட்டான். வீலிங் அடிக்கிறாராமா, பொறுமையாக வீலிங் அடிக்கிறாராம். வீலிங்லாம் அங்கே பாடுறா, 2 பேர் அடிக்கிறாங்க பாடுறா. என்னடா ஜம்பிங் ஸ்டைலில் வராங்க. ஆஹா, நம்ம யாரா இது, அதுதான் ஹெலிகாப்டரில் வந்துட்டாங்க. அவ்வளோதான், இவர் எஸ்கேப்பு.
இப்போ இவர் என்ன பண்ணுவார்? மடியினார் ஒத்தேரே மடியினார் ஒத்தேரே இவரை காப்பாத்து கத்தேரே இவரை கீழே பார்த்தீங்களா வாழைப்பழம்? என்ன தூங்கிட்டாங்க. தான் சாப்பாண்டா மஜா தான் இவருக்கு. மச்சான் இனியுமே பஞ்சி மிட்டாய் வந்து ஆடுறான். ஓ இவர் இப்போ நம்ம போய் அந்த கிரில் மண்டையனை போய் பார்க்கணுமா? பார்த்துட்டா போச்சு. சரி இருங்க ஒரு நிமிஷம், பிசாஸ் வந்துச்சு. ஓகே நம்ம வந்துட்டோம். இது ஒன்றும் இல்லை, குட்டி பிசாஸ் வந்து ஆச்சு போடு இது போடு அது போடுன்னு போட்டாச்சு. நம்ம இப்போ வந்து இது 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 என்ன போலீஸ்கார் எங்கடா அத்தைன்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடில் ஒரு இது டென் மாதிரி இருக்கும். டென்னா ஷெட்டு மாதிரி இருக்குங்க, போலீஸ் ஷெட்டு மாதிரி. அங்கே இருக்கும், ஓசியில் இருக்கும். அப்படியே லவுட்டிட்டு வந்துங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெருசு இல்லை. லேம்போகினி முதல்ல ஓசியில் கிடைக்குங்க. இப்போ என்னமோ ஆகிட்டானுங்க இந்த மாதிரி. இதோ இதில் வந்துட்டான் பாருங்க. இவன் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி வந்து இது இருக்கும். ஐயோ இவர் அப்படியே போய் சேவ் பண்ண பார்த்தாராங்க. உடனே போலீஸ் எல்லாம் பார்த்துட்டாங்களாம். உடனே இவர் காரை விட்டு இறங்கி ஓட்டாரான். பார்த்தீங்களா? இங்கே தான் அவனுக்கு ஹெலிகாப்டர் இதெல்லாம் போட்டான். எப்படி சொல்லணுமா? எடுத்துன்னு போய் அவன்தா வண்டி போச்சு. டேய் இங்கே வண்டி இருக்குமேடா. சரி இங்கேயாவது வண்டி இருக்குமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. எங்கடா வண்டி காணும்? வண்டி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்துட்டோம். நான் வேறு நைட்டு உட்காந்து பண்ணுகிறேன் வீடியோ. காசுலாம் இங்கே செல்ஃபோனில் வாங்க. இது தெரியுமே, எனக்கு தெரியுமே, இது எனக்கு முன்னாடியே தெரியுமே. இதில் தான் ட்ரிக்கே இருக்குதான். அடங்கோயால் ஏற்றுறா வண்டியை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த காரை விட்டு இறங்கிக்கோங்க. இறங்கிட்டீங்களா? இப்போ என்ன பண்ணுன்னா, கரெக்டாக வந்து இந்த கார் எடுத்துக்கிட்டு போனோம். போயிட்டு அட கிழட்டு பயலே, கண்ணு எங்கே வச்சுனுக்கிறான்னு தெரில. அப்படித்தாங்க ஒரு வீடியோ பார்த்தேன். பக்கத்தில் கண்ணு என்னடா பின்னாடி ஆடா வச்சுன்னு வரேன்னு பார்த்தா பின்னாடி 2 கண்ணு இருக்கும். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்களோ கமெண்டில் சொல்லுங்கள். அது என்ன ஊர்? ஏதோ கோளாறு ஊரா என்னமோ சொன்னாங்க. சரி இப்போ என்னன்னா, இந்த காரை வந்து டோப் டோப் டீப் டோப் டீப் டோப் டோப் டோப்புன்னு ஒடிச்சு நெருப்பு உண்டாகணும். ஏடா எவ்வளோ நேரம்? நெருப்பு வா நெருப்பு வா நெருப்பு வா நெருப்பே வா. புகை வருதா? இந்த நெருப்பு வந்த உடனே டப்புன்னு வந்து இப்படி ஏற்றிடணும். ஏற்றின உடனே வெஞ்சிரும். என்னடா வெஞ்சிச்சு, இது எப்படி விற்பேன்னு பார்த்தா குத்துருங்க, விற்றுருங்க. விற்றுட்டு இங்கே போலீஸு இவனுங்க வெறுப்புங்க. இவனுங்க இருக்கானுங்க. இப்படி போயிட்டு ஐயோ கார் எடுக்க மறந்துட்டேனே. இந்த சிக்கன் கார் எடுத்துட்டு போயிட்டு அந்த பில்டிங் போய் பாருங்கள். போய் பார்த்தா இங்கே பாருங்கள், மேஜிக். வெல்கம் டு கரிகாலன் ஷோ. என்ன காரம் பாருங்கள். இதே மாதிரி இதை கொண்டு போயிட்டு இது இந்த ட்ரிக்கு மறக்காமல் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லு. ஏன்னா பின்னாடி யூஸ் ஆகும். 3000 ரூபாய் அந்த பைத்தியக்காரன் கேட்பான். செம்ம யூஸ்ஃபுல்லு. இது இப்படி கொண்டு போயிட்டு கத்தி
நிறுத்தி வச்சுக்கோங்க. ஹேண்ட் பிரேக்கை போட்டு உடடா காரை ஓட காரை ஓட காரை ஓட காரை ஓட காரை ஓட 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 ஐயா வீட்டில் இப்போ டப்புன்னு போயிட்டு செல் செல் போச்சு. ஆக்சுவலி அது செல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி செல் பண்ணேன்னா கார் வந்துகிட்டே இருக்கும். நான் போய் பண்ணிட்டு வரேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பைனா வீடியோ முடியல. இது இந்த ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, 7,000 ரூபாய் இப்படியே வச்சு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னடா இவன் புகாட்டி வந்துச்சே, புகாட்டியா இது BMW வந்துச்சே, இது மாதிரி என்னடா பண்ணுவேன், இது அவன் கேட்ட கார் ஏதோ ப்ளூ கலரில் இருந்தது அந்த சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த BMW கொடுத்தாலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். பின்ன அது ஒரு டப்பா கார், இது BMW காரு. அதனால் இது எடுத்துன்னு போய் குத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தனுஷ் பாட்டில் சொல்லுவாங்களே, இது 200 வாட்ஸ் பல்பு மாரி பிரகாசமாக மூஞ்சி எரியும் அவருக்கு. அப்படிலாம் இல்லை, அவ்வளோ மொக்க ஜோக் போடுறவங்களாம் நான் இல்லை. டேய் என்னடா இவங்க இப்படி நானே பரவாயில்ல போலியே. நீங்களே பார்த்தீங்களா பைத்தியா பசங்க. அவ்வளோதான் தம்பி எஸ்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு மிஷின் வரும், ரேஸ் மிஷின் தான் நினைக்கிறேன். அந்த மிஷின் முடிச்ச உடனே வீடியோ முடிச்சிக்கலாம். ஏன்னா கரெக்டாக 8 மணி நைட்டு தான் சொன்னேன், மணி சொன்னேன்னா 8 மணி தான் அது. அதனால் சாப்பிட கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா. இப்போ நார்மல் கார் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பக்குங்க. இப்போ பாருங்க, ரேஸ்னால் நாங்களாம் பின்னுவோம். இவர் 120 அதாவது 2 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிருக்காரு அந்த ரேஸை. அதனால நம்மளை முடிக்க சொல்கிறாங்க. டர்ன்ரா இப்போ இந்த டர்ன் ஏங்க எப்போவுமே பொறுமையாக ஓட்டுங்க. ஏன்னா அவன் வந்து அவன் பட்டுன்னு திரும்ப சொல்லுவான், இது திருப்பு அது திருப்பு, ஓய் விட்டுவேன் உன்னை அவ்வளோத்தான் அப்படின்வான். அதனால் நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாகவே ஓட்டுங்க, அவ்வளோ அவசரம்லாம் இல்லை. இந்த இது பாருங்க கோளாறாக போயிடுச்சு. அவ்வளோ அவசரம்லாம் இல்லை, பொறுமையாகவே போங்க. பொறுமையாக போனால் தான் ஜெயிக்க முடியும். இவனுக்கு பைத்தியக்காரனே, இவனுக்கு ஓட்டவும் தெரியாமல் ஏடி ஏப்பான்னா நீ பிரேக் போட்டாலே இவன் ட்ரிஃப்ட்டு 8 மைல் தூரத்துக்கு அடிக்கிறானே. இப்போ ஒரு ரேம்ப் போகிறவங்க அதில் நீங்கள் பொறுமையாக இறங்கணும். அதாவது பொறுமையாக ஏறி இறங்கணும். இந்த பிரிட்ஜு கூட அங்கே சில டைம்ஸ் இந்த பிரிட்ஜுக்குள்ளே மாட்டிக்கலாம். இப்போ டைம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இது டைம்லாம் பிரச்சனை ஆகும், பிரச்சனை இல்லைன்னு சொல்ல பாருங்கள். அதுக்குள்ளே 36 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ரேம்ப் தான். இந்த ரேம்ப் ஒன்றும் கவலை இல்லை, இப்படிக்கா திருப்பிக்கும் அதுதான். சாரி கைஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து குறுக்கில் வந்து இன்னுமாடா சாப்பிடல, இந்த சாதம் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு கேட்டுக்கிறாங்க. அதான் சின்ன டிஸ்டர்பன்ஸ், சாரி. சரி, இதோட இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம். நான் சேவ் பண்ணிட்டேன் கரெக்டாக, இன்னொரு சேவ் போட்டுப்போம். இதோட இந்த கேம் முடிச்சிக்கலாம். இது நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு 3 மிஷின் முடிக்க பார்க்கலாம். until then bye from ரியா மனோஜ் அப்படின்னு சொல்ல நினச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னது. சளியால் நான் என்ன பேசுனேன்னு எனக்கே தெரில. சரி பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வரும். பாய் 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 பாய்.